காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதோ செஞ்சுட்டு இருந்தாங்க. "இன்னைக்கு என்னத்த செய்றீங்கன்னு?" கேட்டா, "நீ பாரு நான் செய்றேன்னு" சொல்லிட்டு, தயிர் சேமியான்னு சொன்னாங்க. என்னது தயிர்ல சேமியாவா? ஐய்யய்யோ! டிஃப்ரெண்ட்டா இருக்கே! இன்னைக்கு ஒரு வழி ஆகப்போகுது சேமியான்னு தான் நெனச்சோம். ஆனா நெனச்சத விட டேஸ்ட்டு சூப்பரா தான் வந்துருந்துச்சு. இந்த தயிர் சேமியாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து சுடு தண்ணீல வந்து சேமியா வேக வைக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு சட்டியில கடுகு, உளுந்தம்பருப்பு, மிளகாய், கருவேப்பிலை இது தாளிச்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அண்ட் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்குனதுக்கப்புறம் நம்ம அந்த வெந்திருக்கிற சேமியால வந்து 1 டம்ளர் பால் ஆட் பண்ணிட்டு நம்ம வதக்குனத ஆட் பண்ணணும். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1 டம்ளர் தயிர் ஆட் பண்ணலாம். தயிர் வந்து ஓவரா புளிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் திருப்பி வந்து கொஞ்சம் 1/2 டம்ளர் வந்து பால் ஊத்தேன். டோட்டலா வந்து 1 1/2 டம்ளர் பால் ஊத்தியிருப்பேன். சின்ன டம்ளர்ல வந்து 1 1/2 டம்ளர் பால் ஊத்தியிருப்பேன். அண்ட் 1 டம்ளர் வந்து தயிர் ஊத்தியிருப்பேன். இது வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கும்போது ஆனா இறுகி இப்ப பார்க்கும்போது கொல கொலன்னு இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் இறுகிருச்சு. அண்ட் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ஸோ சேமியால டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு சொல்றவங்க இத மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இது கூட வந்து மாதுளம்பழம் ஆட் பண்ணும்போது கிரன்ச்சியா அண்ட் டேஸ்டியா இருக்கும். எங்க வீட்ல மாதுளம்பழம் இல்லாதனால இத ஆட் பண்ணல. என் கிட்ஸ் வந்து இத விரும்பி சாப்பிட்டாங்க. இதுக்கு நான் வந்து சைட் டிஷ்ஷா தக்காளி ஊறுகாய் வச்சுக்கிட்டேன்.